ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் குட்டி ஸ்டோரிஸ். இன்னைக்கு ஸ்டோரிஸில் என்ன லேர்ன் பண்ணுறோம் பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அடர்ந்த அழகான காட்டில் மிகவும் குறும்புக்கார ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது. தினமும் மற்ற விலங்குகளை விளையாடி கெடுப்பதும் அவர்களை அசிங்கப்படுத்துவதும் அவனுக்கு மிகவும் பிடித்த விஷயம். ஒரு நாள் காட்டில் தண்ணீர் மிகவும் குறைந்தது. எல்லா விலங்குகளும் ஒரே பெரிய குளத்திற்கு வந்து தண்ணீர் குடித்து உயிர் தாங்கிக் கொண்டனர். ஆனால் குரங்கு மட்டும் குளத்தின் மேல் மரக்கிளையில் உட்கார்ந்து தண்ணீர் குடிக்க வருவோரை கிண்டல் செய்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் ஒரு முதிய ஆமை மெதுவாக நடந்து வர, ஆனால் ஆமை அமைதியாகவே பேசினது. சிறியவனே, மற்றவர்களை தொந்தரவு செய்தால் நன்மை எதுவும் கிடையாது. ஆனால் குரங்கு சிரித்துக்கொண்டே இருந்தது. அந்த மாலை குரங்கு தன் தாகத்தை தீர்க்க கீழே இறங்கும்போது காலில் வழுக்கி குளத்தில் விழுந்தது. நீந்தத் தெரியாததால் பதற்றத்தில் தத்தளித்தது. அதே நேரத்தில் அந்த முதிய ஆமை அமைதியாக வந்து, பயப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன் என்று கூறி குரங்கை கரைக்கு கொண்டு வந்தது. உதவி செய்த ஆமையைக் கண்டு குரங்கு வெட்கப்பட்டு, நான் எல்லாருக்கும் தொந்தரவு செய்தேன், ஆனாலும் நீங்கள் எனக்கு உதவினீர்கள், ஏன் என்று கேட்டது. அதற்கு ஆமை புன்னகையுடன், நல்லது செய்யும் வாய்ப்பு வந்தால் நல்லதையே செய்ய வேண்டும் என்று சொன்னது. அந்த நாள் முதல் குரங்கு மற்ற விலங்குகளை மதித்து அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தது. எந்த தவறு செய்தாலும் மாற்றம் செய்யும் ஒரு நல்ல நாள் நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நல்லது செய்தால் நல்லதே வரும். மற்றவர்களை மதிப்போம், நாமும் மதிக்கப்படுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பராக ஒரு குறும்புக்கார குரங்கு வீடியோ பார்த்தோம். அந்த குறும்புக்கார குரங்கு என்ன பண்ணுச்சுன்னு வீடியோவில் பார்த்தீங்களா? அதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்? இப்போ எப்படின்னா, நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எல்லாரும் நிறைய சில தவறுகள்லாம் செய்வோம். அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு நம்ம சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணாமல் நம்மளோட செஞ்ச மிஸ்டேக்கை வந்து நம்ம திருத்திக்கணும். அதுவும் இல்லாமல் சில பேருக்கு வந்து ஒருத்தவங்க ஆபத்தில் இருக்கும்போதோ கஷ்டத்தில் இருக்கும்போதோ நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் அவங்களுக்கு அந்த ஹெல்ப் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதனால் நம்ம மற்றவங்கள ரெஸ்பெக்ட் கொடுத்தோன்னா அந்த ரெஸ்பெக்ட் நமக்கும் கிடைக்கும். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். மற்றவங்கள மதிக்க கற்றுக்கணும். நமக்கு அந்த மரியாதை தானாக வரும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த கருத்தை மற்றவங்க இடத்துல கொண்டு போய் சேருங்க. நாளைக்கு அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.